Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஈக்குவலண்ட் நார்ம்ஸுங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தோம். சப்போஸ் இது ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஆர் நார்ம்ஸ் ஆன் அ வெக்டர் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம், ஆர் நார்ம்ஸ் ஆன் அ லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ். இதை எப்போ நம்ம ஈக்குவலன்னு சொல்லுவோம்னா, இந்த ரெண்டு நார்ம்ஸும் எப்போ ஈக்குவலன்னு சொல்லுவோம்னா, there are positive constants a greater than or equal to 0 and b greater than or equal to 0 such that a into norm x less than or equal to prime norm of x which is less than or equal to b into norm x, right, for all x belongs to x. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரெண்டு கான்ஸ்டன்ட் கிடச்சி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த நாம் ப்ரைம் இது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டேஷனுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட் நார்ம்ஸ் ஆன் த லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ். இதை டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம C0 வந்து C0 ஆஃப் n தட் இஸ் செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் எவென்ச்சுவலி 0. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸ் வந்து ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் வந்து 0 இருந்தால் அந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் C0 ஆஃப் n எடுத்திருக்கோம். அந்த செட் ஆஃப் ஆல் எவென்ச்சுவலி 0 சீக்வன்ஸ் அதை வந்து C0 ஆஃப் n டிஃபைன் பண்ணுறோம். இதில் வந்து p நார்ம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் 1 less than or equal to p, ஸோ டேக் x belongs to C0 ஆஃப் n. ஸோ இதுக்கு வந்து p நார்ம் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் யூஷுவல் வே. எப்படி p நார்ம் டிஃபைன் பண்ணுவோமோ, சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to nx mod of xj power p whole power 1 by p. இங்கே வந்து இது சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஏன் இங்கே nxன்னு எழுதியிருக்கோம்னா, ஆஃப்டர் திஸ் nx x of j வந்து 0 வேர் nxங்கிறது வந்து இஸ் a natural number such that x of j equal to 0 for all j greater than nx, right? ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு இது வந்து p நார்ம் வந்து இட் இஸ் அ நார்ம் ஆன் C0 ஆஃப் n வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, இது ஏற்கனவே நம்ம நார்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சுப்நாமும் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ சுப்நாம் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் mod x of j, right, where j belongs to n. இது ரெண்டும் நாம்னு தெரியும். நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, சுப்நாம் இஸ் லெஸ் than or equal to p நாம்ங்கிறத பார்த்தோம், ரைட். ஆனால் வந்து p நாம் இஸ் நாட் லெஸ் than or equal to சுப்நாம். இதை தான் வந்து நேற்று கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது சுப்நாம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to p நாம், ரைட், ஃபார் ஆல் x belongs to C0 ஆஃப் n. ஆனால் p norm is not less than or equal to some constant times sup norm, right? இதை நேற்றைக்கு வெரிஃபை பண்ணியிருந்தோம். where p is a fixed number, where 1 less than or equal to p less than infinity. okay, so in particular p equal to 1 எடுத்துக்கலாம், p equal to 2 எடுத்துக்கலாம். ஸோ எந்த கேஸ் எடுத்தாலும் வந்து இது வந்து இந்த p நாமோ இன்ஃபினிட்டி நாமோ not equivalent in C0 of n. இதை பார்த்தோம். இப்போ இந்த ஈக்குவலண்ட் நார்ம்ஸில் இதோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா, யூஸிங் நாம் நம்ம வந்து இந்த நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணுவோம். எந்த ஒரு நாம் கொடுத்தாலும் அதை வச்சு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுவோம். மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணோன்னா ஓப்பன் செட் என்ன, க்ளோஸ்டு செட் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, யூஸிங் த நாம் த மெட்ரிக் இன்டியூஸ்டு பை த நாம். இப்போ ரெண்டு நாம் ஈக்குவலண்ட்டுன்னா என்ன ஆக போகுதுன்னா,
ஒரு செட்டு வந்து ஓப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த நாம்னா அந்த செட்டு வந்து ஓப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு நாம் ப்ரைம் இதுலேயும் வந்து ஓப்பனாக இருக்க போகுது அண்ட் வைஸ் வர்ஸா. அதுதான் வந்து இந்த ஈக்குவலன்ஸோடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த ரெண்டு நாம் இன் FN எடுத்தாலும் அது வந்து ஈக்குவலண்ட்டுன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா any two norms on FN are equivalent. Okay, any two norms on FN are equivalent. இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு P நாமோ இஸ் ஈக்குவலண்ட் டு இன்ஃபினிட்டி நாம் இன் FN, ரைட்? நம்ம வந்து இப்போது நம்மளுடைய லீனியர் ஸ்பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், FNங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எனி P நாம் இஸ் ஈக்குவலண்ட் டு இன்ஃபினிட்டி நாம், அது வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். என்ன ரீசன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு FN எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு FN. ஸோ ஆப்வியஸாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு P நாம் ஆஃப் எக்ஸ், ரைட்? வேர் 1 less than or equal to P less than infinity is fixed, ரைட்? ஏன்னா வந்து நம்ம ஏதோ ஒரு P நாம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு Pயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு P நாம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ஈஸியான ஒரு விஷயம். என்ன ரீசன்னா இன்ஃபினிட்டி நாம்ங்கிறது என்ன, மேக்ஸிமம் ஆஃப் மாட் எக்ஸ் ஆஃப் ஜே. அப்போது இது வந்து ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஃபினிட்டி நாம் வந்து ஏதாவது ஒரு டேர்ம் வரப்போகுது. உதாரணத்துக்கு எக்ஸ் ஆஃப் ஒன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ டேர்ம் இருக்குது, அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் ஒன் பவர் P ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n பவர் P ஹோல் பவர் 1/P, ஹோல் பவர் 1/P. ஏற்கனவே நமக்கு வந்து T கோயிங் டு T பவர் P இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி T கோயிங் டு Pth root of T இதுவும் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் இன்டர்வல் 0 to infinity இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இன்ஃபினிட்டி நாம் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் என்ட்ரி, ரைட்? இது வந்து ஒரு பர்டிகுலர் என்ட்ரி. இப்போ இதுக்கு வந்து பவர் P ஹோல் பவர் 1/P பார்க்குறீங்க, ரைட்? தட் இஸ் சேம் அஸ் மாட் எக்ஸ் ஆஃப் 1, ரைட்? இங்கே வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம், இங்கே இது வந்து இது ஒரு பர்டிகுலர் டேர்ம். ஸோ இங்கே வித்தவுட் பவர் P கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகும்னா ஸோ மாட் x1 பவர் P இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த சம்மு, ரைட்? வித்தவுட் பவர் P திஸ் இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி நாம் பவர் P. இப்போ வந்து இன்க்ரீசிங் Pth root ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்கிறத வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே Pth root எடுக்கிறீங்க, இங்கே Pth root எடுக்கிறீங்க. ஸோ Pth root ஆஃப் திஸ் டேர்ம், பட் தட் இஸ் நத்திங் பட் P நாம் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு இங்கே நம்ம வந்து இங்கே T கோயிங் டு அல்லது ஆல்ஃபா கோயிங் டு ஆல்ஃபா பவர் P அல்லது Pth root இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அதை மட்டும் யூஸ் பண்ணாலே வந்து இந்த சுப்நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு P நாம் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிடும். இப்போ நம்ம வந்து கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணுறது வந்து மறுபடியும் வந்து இங்கே P நாம் பாருங்கள், P நாம் வந்து P நாம் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n mod x of j power P whole power 1/P, right? whole power 1/P. இப்போ இங்கே mod x of j க்கும் இன்ஃபினிட்டி நாமுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? mod x of j is less than or equal to infinity நாம் of x. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் less than or equal to infinity நாம் of x. அந்த மாதிரி நம்மக்கிட்ட n டேர்ம்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இது என்ன வரப்போகுதுன்னா this is less than or equal to summation j equal to 1 to n infinity நாம் of x power P, right? whole power 1/P. அப்போ இந்த சம்முக்கும் இங்கே உள்ள டேர்ம் இன்ஃபினிட்டி நாமுக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் சம். ஸோ அதனால் இந்த டேர்மை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த டேர்மை வெளியே எடுத்தோம்னா
இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு வெளியே வரப்போகுது. ஏன்னா ரைஸ் டு த பவர் பி ரைஸ் டு த பவர் 1/p. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி நார்ம் எக்ஸ் வெளியே வரப்போகுது. ஆனால் இங்கே வந்து 1ங்கிற கான்ஸ்டன்ட் வந்து நம்ம n டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு pth root of n டைம்ஸ் இன்ஃபினிட்டி நார்ம் ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ நம்ம இங்கே இப்போ அதர் இன்இக்வாலிட்டி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா p norm of x is less than or equal to infinity norm of x times pth root of n, right? ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா infinity norm of x is less than or equal to p norm of x. ஓகே, ஸோ இந்த வெரிஃபிகேஷன் இந்த ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் இன்ஃபினிட்டி நாமையும் இதில் உள்ள டேர்ம்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஆல்ஃபா கோயிங் டு pth root of ஆல்ஃபா அண்ட் பீட்டா கோயிங் டு பீட்டா பவர் p, இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் இன்க்ரீசிங் ஆன் 0 to infinity. இந்த ஃபேக்டை வச்சு இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஃபாலோ ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எனி p norm is equivalent to infinity norm, right? any p norm is equivalent to infinity norm. இதை வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் இங்கே ஏங்கிற கான்ஸ்டன்ட் 1, இங்கே பிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து pth root of n, ரைட்? p norm வந்து இங்கே மிடில் வருது. ஓகே, மிடில் வருது. ஸோ அதனால் இந்த ஏங்கிற கான்ஸ்டன்ட் என்ன பிங்கிற கான்ஸ்டன்ட் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஃபார் 1 less than or equal to p, r less than infinity, p norm and r norm are equivalent on fn. Okay, are equivalent on fn. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு ரூட்டை வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். என்னென்னா எனி டூ நார்ம்ஸ் ஆன் fn வந்து ஈக்குவலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், ரைட்? அதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து p நார்ம்ஸுக்கு வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறோம். p நார்ம்ஸ்லேயும் வந்து ஒரு p நார்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஃபினிட்டி நார்ம் கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு எனி டூ p நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஃபேக்ட் தெரியும்னா இன்ஃபினிட்டி நார்ம் is less than or equal to p norm, that is less than or equal to pth root of n times infinity norm, right? And இதே மாதிரி p equal to r case, அதாவது rங்கிற r norm of x, அதுக்கும் இதே inequality true, right? is less than or equal to, right? These two inequalities true for all x belongs to fn, right? For all x belongs to fn. இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது p norm of x and p norm of r, அதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ p norm of x and r norm of x, நம்ம வந்து r norm of x ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு r norm of x என்ன தெரியும்னா that is less than or equal to rth root of n times sup norm of x. So rth root of n times sup norm of x. ஆனால் sup norm of x is less than or equal to p norm of x. இப்போ இதோட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அல்லது நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து rth root of n மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா rth root of n, ரைட்? அது வந்து இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஆனால் மறுபடியும் வந்து p norm of x is less than or equal to pth root of n times sup norm of x. ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ nth root இது வந்து அந்த கான்ஸ்டன்ட்டு. ஸோ p norm is less than or equal to pth root of n times sup norm of x. ஓகே, அப்போ இதை இந்த டேர்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோன்னா n பவர் 1/r + 1/p, ஏன்னா பேஸ் சேம், ஸோ அதனால் பவர் ஆட் பண்ணுறோம், டைம்ஸ் sup norm. மறுபடியும் sup norm is less than or equal to
R norm அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணுங்க. sup norm is less than or equal to R norm. So this is less than or equal to right. இப்போ நம்ம வந்து தேவையான இன்இக்வாலிட்டி வந்து R நார்ம்ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா R நார்ம்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ R norm in betweenல that is less than or equal to P norm some constant time P norm that is further less than or equal to another constant times R norm, right? R norm. ஸோ இந்த 3 டேர்மையும் வந்து எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிலேஷன் வந்துடும். ஸோ R norm is less than or equal to rth root of n times P norm that is less than or equal to n power 1 by r plus 1 by p times r norm. ஸோ இப்போ வந்து இந்த rth root of n-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் என்னன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம வந்து a times norm xr is less than or equal to norm xp that is less than or equal to b times norm xrனு சொல்லணும். ஆனால் அந்த வந்து அந்த ஏங்கிறத வச்சு இப்போ டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சேம் வே ஆஃப் டிஃபைனிங் ஈக்குவலன்ட் நார்ம்ஸ், ரைட்? ஏஆல் நீங்கள் a less than or equal to, ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா a norm x less than or equal to norm x prime less than or equal to b norm xனு சொல்லணும். பட் திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு டிவைடிங் பை a. ஸோ ஏஆல் டிவைட் பண்ணிங்கன்னாலும் அந்த சேம் டெஃபனிஷன் வந்து ஹோல்ட் ஆக போகுது. ஸோ அதனால் we have proved that r norm of x is equivalent to p norm of x. ஸோ மறுபடியும் ஸோ இது ஈக்குவலன்ட் டு சேயிங் என்ன, any set which is open with respect to p norm is also open with respect to r norm. ஓகே, இப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஃபார் 1 less than or equal to p comma r less than or equal to infinity, p norm and r norm are equivalent on fn, ரைட்? இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ fnன்னு சொன்னோன்னா fn is a linear space over f itself. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எனி டூ நார்ம்ஸ் ஆன் fn ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்லணும். ஓகே, எனி டூ நார்ம்ஸ் ஆன் fn ஆர் ஈக்குவலண்ட். இப்போ நம்ம அதுக்கு வந்து இங்கே அதாவது நாம் வந்து நீட் நாட் பி எ பி நாம், கரெக்ட்? ஏன்னா வந்து நம்ம fnல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும், அது வந்து அந்த நாம்க்கு லிஸ்ட் அவுட் பண்ணால் 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வி சே தட் இஸ் அ நாம். இப்போது நம்மளால் ஒரு நாம் டிஃபைன் பண்ண முடியும், அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் திஸ் பி நாம்ஸ், அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா வேறு ஏதோ ஒரு நாம் இருக்குது, அதுவும் வேறு எந்த 2 நாம் எடுத்தாலும் அதுவும் ஈக்குவலன்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால் நம்மளுடைய ஐடியா மறுபடியும் வந்து சேம் தான். நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு நாம் எடுத்துகிட்டு தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 நாம்னு சொல்ல போகிறோம். சொல்லிட்டோன்னா வி ஆர் த்ரூ. ஏன்னா வந்து எந்த நாம் கொடுத்தாலும் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 நாம். ஹென்ஸ் மறுபடியும் வந்து ஈக்குவலன்ஸ் தட் இஸ் 2 நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். அதாவது இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு லீனியர் ஸ்பேஸில் செட் ஆஃப் ஆல் நார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் நார்ம்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா நாம் இஸ் ஒரு 2 நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் எ நாம் ஆன் fn, இது வந்து இன்னொரு நாம் ஆன் fn, ரைட்? இது வந்து என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறோன்னா நாம் இஸ் ரிலேட்டட் டு அனதர் நாம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் நாம் அண்ட் நாம் ப்ரைம் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, செட் ஆஃப் ஆல் நாம்ஸில் வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி, அல்லது செட் ஆஃப் ஆல் ஈக்குவலண்ட் நாம்ஸில் வந்து நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இது என்ன ஆக போகுதுன்னா ஒரு டிரான்சிட்டிவ் ரிலேஷனும் வரப்போகுது, அதே நேரத்தில் சிமெட்ரிக்கும் வரப்போகுது. இந்த நாம் இஸ் ஈக்குவலன்ட் டு நாம் ப்ரைம்னா நாம் ப்ரைம் இஸ் ஈக்குவலன்ட் டு நாம்னு வரப்போகுது. ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வரப்போகுது, ரிஃப்ளெக்சிவ் வரப்போகுது, அதே நேரத்தில் டிரான்சிட்டிவும் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய ஐடியா வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் நார்ம்ஸ் வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ. ஸோ அந்த ஐடியாவை வச்சுட்டு தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ let be a
norm on Fn. Okay, இது வந்து p norm இல்லை, வேற ஏதோ ஒரு norm. நம்ம என்ன சொல்ல போறோம்னா and 2 norm, that is Euclidean norm or equivalent நம்ம சொல்ல போறோம். Okay, so இதோட பேசிக் ஐடியா வந்து என்னன்னா 2 normல with respect to 2 norm நமக்கு என்ன தெரியும்னா every closed and bounded sets in Fn are compact, right? Closed and bounded sets with respect to Euclidean norm, the sets are compact, right? Closed and bounded sets. So அந்த ஃபேக்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு now for x equal to x of 1 etc. x of n in Fn, norm of xங்கிறது என்ன? norm of xங்கிறது வந்து summation j equal to 1 to n x of j e of j, right? e of j, e of jங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் Fn. இப்போ நாம் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா this is less than or equal to summation j equal to 1 to n mod xj, இது வந்து கான்ஸ்டன்ட், e of jங்கிறது வெக்டர். ஸோ அதனால் அதுக்கு நம்ம நாம் போட்டிருக்கோம். ஓகே, பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இது வந்து ஃபாலோ ஆகிடும். ஆனால் இதுவும் ஒரு ஸ்கேலர், இதுவும் ஒரு ஸ்கேலர், அதாவது நம்பர்ஸ். ஸோ இதை வந்து ஏஜேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பிஜேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜே பிஜேஸ் ஆர் நான் நெகட்டிவ் ஸ்கேலர்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கோஷி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to summation j equal to 1 to n mod xa x of j square whole power 1 by 2 summation j equal to 1 to n norm of e of j square whole power 1 by 2. நம்ம ஜஸ்ட்டு கோஷி-ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டியை அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நத்திங் பட் 2 norm of x. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2 norm, செகண்ட் டேர்ம் வந்து இனிமேல் எக்ஸை பொறுத்து மாற போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வெக்டர் எடுங்க, ஒய்ன்னு எடுங்க, ஒய்ன்னு எடுத்துகிட்டு வரும்போது என்ன வரும்னா இங்கே வந்து ஒய் ஆஃப் ஜேன்னு வரும். இந்த டேர்ம் வந்து சேமாக தான் வரப்போகுது, ரைட்? இந்த டேர்ம் வந்து தட் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n norm of e of j square whole power 1 by 2. இது வந்து மாற போகிறது இல்லை. நம்ம எந்த வெக்டரை மாற்றிட்டே வந்தாலும் இந்த நாம் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் மாறப்போகுது. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நாம் அந்த கரஸ்பாண்டிங் 2 norm வரப்போகுது. ஆனால் இந்த செகண்ட் டேர்ம் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எம்னு வச்சுக்கலாம், ரைட்? வேர் m equal to summation j equal to 1 to n norm of e of j square whole power 1 by 2, right? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா for any x, that is for any x in Fn, norm of x is less than or equal to f norm of x is less than or equal to m into 2 norm of x, right? Where m equal to summation j equal to 1 to n norm of ej square per half. இப்போ இதே இது true even if write x minus y is less than or equal to m into norm of x minus y 2 norm. For any x comma y belongs to Fn. ஏன்னா வந்து எக்ஸுங்கிறது ஒரு வெக்டர், அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய்யும் வெக்டர் தான். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் ஒய் ஆஃப் ஜே டைம்ஸ் இ ஆஃப் ஜே, ரைட்? ஸோ இதுவும் வந்து ட்ரூ. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா நம்ம வந்து இந்த மேப்பு, இந்த நம்ம ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம், அது வந்து ஐடென்டி மேப். ஸோ லெட் நம்ம வந்து இந்த காம்பேக்ட் செட் எடுத்துக்கலாம். S1 ஈக்குவல் டு அல்லது S ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் Fn such that 2 norm of x equal to 1, right? ஏற்கனவே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 2 norm
இது வந்து நமக்கு எஃப்என்ங்கிறது ஆர்என் அல்லது சிஎன். இது வந்து நமக்கு கம்ப்ளீட்னு தெரியும், நம்ம ரியல் அனாலிசிஸ் கோர்சஸ்லேயே படிச்சிருப்போம் கம்ப்ளீட்டு. அதே நேரத்தில் இது வந்து இங்கே வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் காம்பேக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எஸ்ஸுங்கிறது வந்து ஒரு காம்பேக்ட் செட். எஸ்ஸுங்கிறது ஒரு காம்பேக்ட் செட்டு. இப்போ வந்து எஸ்ஸிலேருந்து நம்ம இந்த ஐடென்டி மேப்பை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் டி ஃப்ரம் S1 with metric defined by the norm to இங்கே வந்து 2 norm S1 with respect to 1 norm, right? ஸோ இங்கே வந்து not 1 norm, S1 இல்லை, S with 2 normல எடுத்துக்கலாம், S with given norm. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இது வந்து காம்பேக்ட் செட்டு. ஆனால் இந்த மேப் என்ன மேப்புனா be given by Tx equal to x, that is identity map. இப்போ இந்த ஐடென்டி மேப் வந்து by this inequality continuousனு நமக்கு தெரிஞ்சுது. என்ன ரீசன் பாருங்கள், norm of Tx minus Ty, இது வந்து norm of x minus y, that is less than or equal to m into 2 norm of x minus y. அப்போ என்ன தெரிஞ்சிட்டுனா இந்த Tங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு லிப்சிஸ் மேப். ஸோ கண்டினியூஸ் மேப் on a compact set attains its maximum and minimum, right? So T attains, அது இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மேப்பை பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து எதை பார்க்குறோன்னா 0 to infinity Tx equal to norm of Tx, இதை பார்க்குறோம், இந்த மேப்பை பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ norm of Tx இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா Tx minus Ty, இது வந்து என்னென்னா norm of Tx minus norm of Ty, right? இது by triangle inequality less than or equal to norm of Tx minus Ty, right? norm of Tx minus Ty, சாரி இங்கே வந்து ஜஸ்ட் மேப் வந்து Tx going to norm x, Tx going to norm x, right? So by triangle inequality இது வந்து norm of x minus y which is less than or equal to m into 2 norm of x minus y. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த மேப் Tங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப் ஆன் திஸ் காம்பேக்ட் செட், கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் மேப் காம்பேக்ட் செட். ஸோ காம்பேக்ட் செட்டுங்கிறதுனால இது வந்து attains its minimum as well as maximum, right? Hence T is continuous on the compact set S. Hence there exists y or y naught in S such that T of y naught, which is norm of y naught, is less than or equal to T of y, which is norm of y, for all y belongs to S, right? For all y belongs to S, right? ஏன்னா இது வந்து continuous function, continuous real valued functions, அதே நேரத்தில் domain compact, so attains its minimum. ஸோ இதுதான் வந்து minimum value. இப்போ நம்ம வந்து so we are almost through. Let z belongs to Fn எடுத்துக்கலாம். Then y equal to z by 2 norm of z. இது வந்து அந்த காம்பேக்ட் செட்டில் இருக்குது, இது அந்த காம்பேக்ட் செட்டில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா norm of y naught is less than or equal to norm of y, right? norm of y naught is less than or equal to norm of y. ஆனால் norm of yங்கிறது என்ன, இது வந்து norm of z by 2 norm of z, right? z by 2 norm of z. ஆனால் இங்கே 1 by 2 norm of zங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வந்ததுன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை கொண்டு வந்துடலாம். ஏன்னா வந்து z not equal to 0, right? Assume z not equal to 0. So norm of 2 norm of z times norm of y naught is less than or equal to norm of z, right? norm of z, where z is any element in Fn.
ஸோ ஏற்கனவே வந்து நம்ம இந்த இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம் டைம்ஸ் 2 நார்ம் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா 2 நார்ம் ஆஃப் z டைம்ஸ் நார்ம் ஆஃப் ஒய் நாட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் z. இந்த ஒய் நாட் வந்து எந்த z பொறுத்தும் மாற போகிறது கிடையாது. ஹென்ஸ் norm on fn is equivalent to 2 norm of fn, right? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி எனி டூ நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே ஃபைனலாக வந்து given norm is equivalent to 2 norm வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எனி டூ நார்ம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.